எங்களை ஜீவனோடு வைத்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு ஒரு தருணத்தையும் நீ தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சத்திய வசனத்தை கேட்கக்கூடாதபடி ஒரு பஞ்ச காலம் வருகிறது என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருபையின் நாட்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாட்களிலே உங்களுடைய வசனத்தை கேட்க நீர் கொடுத்திருக்கிற அருமையான சந்தர்ப்பங்களை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஆங்காங்கே திணித்துக் கொண்டிருக்கிறபடி நான் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையை கர்த்தர் எங்களுக்கு நீர் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கேட்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய செயலாக்கம் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். உங்களுடைய பரிபூரண பிரசனம் இந்த வேளையிலே ஆளுகை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதுவே மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக, நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தம் உடைய பிள்ளைகளுக்கு தோணிக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிய கனம் மகிமையை உமக்கு கொடுக்கிறேன். நீ பேசி நல்ல நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் என்று ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்டதான வேத பகுதி என்னாகும் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம். என்னாகும் 23:10. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நாம் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். இங்க கர்த்தருடைய தாசன் வேண்டிக் கொண்டது அவருடைய விருப்பம். பிழையாமை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த பிழையாம் என்று சொல்லப்பட்டதான இந்த மனுஷன் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு தீர்க்கதரிசி, பிழையாம் தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிழையாமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வருகிறதான அந்த நாட்களிலே தேவன் அவர்களுக்கு செய்ததான பெரிய காரியங்கள், ஆண்டவர் பல மனுஷர்களை, பல ஜாதிகளை துரத்தவும், தேவன் தம்முடைய ஓங்கிய கரத்தையும் பராக்கிரம் உள்ள கீர்த்தியும் கொண்டு தம்முடைய ஜனங்களை வல்லமையாய் நடத்தி கொண்டு வருகிறதான அந்த காரியங்களை எல்லாம் தேசங்களில் இருக்கிற ராஜாக்கள் கேள்விப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாரும் பயந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில இங்கே அது பிழையாம் பானாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு முன்பாக, அதாவது அதுக்கு முன்பாக வசனம் சொல்கிறது, அதாவது பின்பு இஸ்ரவேல பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க அதாவது எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகி பானாக் என்று சொல்லப்பட்டதான இந்த ராஜா கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க இந்த மோவாப். அதனால இந்த மோவாப்பில் இருக்கிற இந்த ராஜா மிகவும் பயப்படுறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏராளமான ஜனங்க வராங்க, இஸ்ரவேலர் ஏராளமா வராங்கன்னு சொல்லி இந்த பானாக் என்று சொல்லப்பட்டதான இந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் அவன் பயந்து என்ன செய்யறானா, அந்த கலக்கத்தோடு கூட என்ன செய்யறா, இந்த பிழையாம் அந்த நாட்களிலே அந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருக்காரு. அதனால இந்த மனுஷிட்ட போய் அவனை போய் அவனுக்கு பேரு பேயோரின் குமாரனாகிய பிழையாம் என்று சொல்லி அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து அவங்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு, அவங்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்கணும். ஏன்னா அந்த ஜனங்க இப்படி கூட்டமா இருக்கிறாங்க, எப்படியாவது இந்த ஜனங்களை சபிச்சவங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கணும். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி, அவன் என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பானாக் என்று சொல்லப்பட்டதான இந்த ராஜா இந்த பிழையாமை அழைத்து கொண்டு வரும்படியாக தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கிறதான அதிபதிகள், பெரிய ஆட்கள் எல்லாம் அனுப்புறான். அவங்க எல்லாம் இந்த பிழையாமை தேடிக்கிட்டு வராங்க. இந்த பிழையாமை தேடிக்கிட்டு வந்து அவனை கண்டுபிடிச்சு அவனை கூப்பிடுறாங்க. மோவாப்பினுடைய மூப்பர் எல்லாம் வந்து, வாயா உனக்கு நிறைய கூலி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. நிறைய இங்க அந்த வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது 7வது வசனம், அப்படியே மோவாப்பின் மூப்பரும் மீதியானியரின் மூப்பரும் குறி சொல்லுதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிழையாமிடத்தில் போய் பானாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அப்படின்னா இங்க கூலிக்கு மாரடிக்கிறவன் அப்படிதான். ஏன்னா குறி சொல்றவன் வசனம் சொல்லுது, அவன் குறி சொல்லுகிற ஒரு மனுஷன் என்று சொல்லி என்றைக்கும் உலகத்துல குறி கேட்கிறவங்களை தேடி தேடி ஓடுகிற கூட்டங்கள் உண்டு. இயேசுவின் பேரை சொல்லி குறி சொல்லுகிற ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவராகிய இயேசுவின் பேரை சொல்லி நிறைய பேர்
அதாவது கூலி வாங்கிட்டு குறி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட மக்களை தேடி போறவங்களும் இருக்கிறாங்க. இங்க அப்படி ஒரு மனுஷன் இங்க இருந்தான். அதனால இந்த மனுஷனுக்கு அந்த அதாவது குறி சொல்லுகிறக்கூடிய அந்த கூலிய கையில எடுத்துக்கிட்டு அவங்க போறாங்க. அங்க போன உடனே அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இந்த மாதிரி இவங்க வந்து இருக்கிறாங்க, நான் போட்டுமா வேண்டாவா அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்ல இல்ல அது என்னுடைய ஜனம், நீ போக கூடாது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, சரி நான் போறது இல்ல. பாலாக் வீடு நிறைய, என்ன டயலாக் பேசுறான் பாருங்க. பாலாக் வீடு நிறைய, வெளியே கொடுத்தாலும் பொண்ணை கொடுத்தாலும் நான் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை மீறக்கூடாது, நான் போக கூடாது. இப்படி நிறைய சமயத்துல நிறைய பேர் என்ன செய்யணும்னா தீர்மானம் எடுப்போம், என்னன்னா செய்யக்கூடாது. ஆனா எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்யும்படியாக, ஏன் தெரியுமா காரணம் என்னன்னா, முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு சூழ்நிலை இல்ல. நம்ம மனம் என்ன விரும்புதோ, மனம் என்ன அதாவது ஏற்றுக்கொள்ளுதோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு ஒரு மூலையில ஆசை இருக்குது. இந்த மனுஷன் அவ்வளவு அழகா பேசுறாரு. அதாவது வீடு நிறைய பானாக்க எனக்கு வெளியே கொடுத்தாலும் பொண்ணை கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நான் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன மனுஷன் ஆகினும் சொல்றாரு, ஆகினும் நீங்க என்ன செய்யுங்க, ராத்திரி எங்க கூட தங்குங்க, என் வீட்டுல இருங்க, திரும்ப ஒரு விஷயம் ஆண்டவரை கேட்டு பாக்குறேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு அப்படின்னு அவங்களை இருக்க வைக்கிறான். அப்ப இருக்க வைக்கிறான்னு அர்த்தம் என்ன, அவனுடைய இருதயம் இல்ல ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதை நடக்காத நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தான்னா அவனுக்கு மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருந்திருக்காது, அந்த சிந்தை இருக்காது, அவங்க போயிருப்பாங்க. ஆனா அவனுக்கு அந்த பரிபூர்ணமான அதாவது எண்ணம் இல்ல. வாயில ஒண்ணு, பேச்சுல ஒண்ணு, கிரியையில ஒண்ணு, செய்கையில ஒண்ணு. இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறோம். நம்ம பிரசங்கிக்கலாம், நம்ம பேசலாம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல எந்த அளவுக்கு தேவனுடைய செயலாக்கம், எந்த அளவுக்கு தேவனுடைய கிரியைகள், ஆண்டவருக்காக இருக்கிற வைராக்கியம் எந்த இடத்துல இருக்கு. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா அது வேண்டாம் தான். ஆனா அப்படி இல்லாம நான் மறுபடியும் ஒரு விஷயம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு நான் கேட்கிறேன், நீங்க இருங்க, இந்த ராத்திரி இங்க தங்குங்கன்னு சொல்லி அந்த மக்களை வீட்டுல தங்க வச்சுக்கிறான். திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், சரி போ. நிறைய சமயத்துல ஆண்டவர் அநேகரை இப்படிதான் நடத்துவாரு. அநேகருடைய வாழ்க்கையில இப்படிதான். ஒரு விஷயம் அவர் வேண்டான்னு சொன்னா அவருடைய வார்த்தையை திருப்பி மாற்றிக் கொள்ளுகிறவர் ஆண்டவர் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு விஷயம் சொன்னதுதான் அதை திரும்ப திரும்ப மனுஷன் நம்ம மனம் மாற நான் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப மனுஷன் தான் என்ன செய்வானா, நேரத்துக்கு ஒரு முறை மாத்திக்குவான், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவான், நம்முடைய காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவான். ஆனா தேவன் ஒரு விஷயம் சொன்னதை அவர் தன்னுடைய இருதயத்தை அவர் திரும்ப மாற்றுகிறவர் அல்ல. அதை குறித்து மீண்டும் ஆண்டவர் ஒரு சிந்தனையை அவர் யோசிக்கிறவரும் செயலாக்குகிறவரும் அல்ல. அவர் சொன்னபடியே செய்கிற தேவன். ஆகையினாலே எங்க போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அப்படி இவன் போகும்போது அந்த போற வழியில என்ன அடுத்த நாள் காலையில அவங்க கூட கிளம்பி போறான். போகும்போது வழியில கழுதையை கொண்டு ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அவன் உபயோகப்படுத்தினதான அந்த கழுதை ஆண்டவரை தரிசித்து தேவன் அவன் வழியை சந்திக்கும்படியாக வருகிறார். தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். அங்கே வந்து அந்த தேவனுடைய மனுஷன் அங்கே வந்து அவனை சந்திக்கும் போது அந்த கழுதை அந்த தூதனை கண்டு அது வழி விலகி போகிறது. இவன் கழுதையை அடிக்கிறான். இவனுடைய கண்கள் திறக்கப்படல, அவனுடைய கண்கள் குருட்டாக்கமாய் இருக்கிறது. என்றைக்கும் அநேக ஊழியர்களாக இருக்கலாம், தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம், அல்லது குறி சொல்லுகிறவர்களாக இருக்கலாம், ஆண்டவர் பேர வச்சுங்க காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தாலும் கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக தான் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னா நம்முடைய கண்கள் அது குருட்டாட்டமாய் மாறும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்படும். இந்த பிழையாமுக்கு ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டபடியினால அவன் என்ன செய்யறானா, ஆண்டவரை காண முடியல, கழுவ காது தனக்கு முன்னால இருக்கிறத. ஆனா ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசிக்கு பார்க்க முடியல. அவன் என்ன செய்யறானா, கழுதையை போட்டு அடிக்கிறான். இதுதான் நம்ம வாழ்க்கையில
நடக்கிற காரியங்களும் என்னன்னா, காரியங்கள் நடக்கல செய்யலன்னா இவங்க குற்றம் சொல்றது, அவங்களை குற்றம் சொல்றது, இவங்களை நிந்திக்கிறது, அவங்களை தூஷிக்கிறது, மற்றவர்களை குறித்து பேசுகிறது, இப்படி காரியங்கள் நடக்கும். ஆனா தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிற வேளையிலே தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஓடும் போது நம்முடைய மனக்கண்கள் குருடாகிறது. தேவனை காணும்படியான தைரியம் நமக்கு இருக்கிறது இல்ல, ஆண்டவரை பார்க்கும்படியான எண்ணம் சிந்தனை நமக்கு இல்ல, நம்முடைய கண்கள் குருடாகி இருக்கிறது. பின்னால நீங்க பார்க்கும் போது இந்த பிலேயாம் கண் திறக்கப்பட்டவன் என்று சொல்லி எழுதுறான். காரணம் என்னன்னா, அந்த நேரத்துல அவனுக்கு கண்ணு திறக்கல, அவனுடைய கண் மூடி இருந்தது. அதனால தனக்கு முன்பாக நிற்கிற கர்த்தருடைய தூதனை அவன் பார்க்க முடியல. அவன் அந்த கழுதையை அடிக்கிறான். அந்த கழுதையுடைய வாயை கர்த்தன் திறந்து கழுதை பேசினது என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வேற எங்கேயும் நம்ம அப்படி வாசிக்கல. கழுதை பேசி தீர்க்கதரிசியினுடைய அந்த மதியனத்தை அவனுக்கு உணர்த்தி காண்பித்தது. அது நிமித்தமாக அவன் உணர்த்தப்பட்டவனாக கண் திறக்கப்பட்டவன் என்று சொல்லி அவன் கடந்து போகிறான். அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையில் அங்க போகும்போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுறாரு. ஒரு இடத்துல அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அதாவது அவன் கடந்து போறான். ஆனா அவனுடைய வாயில, ஏன்னா தேவனுடைய ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்களை ஒருத்தர் சபிக்க அந்த சாபத்தை ஒருத்தருடைய வாயில ஆண்டவர் வைக்கல. அவர்கள் காரணம் இல்லாம சாபம் போட்டாங்கன்னா அது ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற செய்கிறவர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாராவது எழும்பி அவர்களை சபித்தா அந்த சாபங்களை தேவன் ஆசீர்வாதமாக மாற செய்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இங்க பிலேயாம் தேவ ஜனங்களை சபிக்கும்படியாய் கடந்து போகிறான். ஆனால் ஆண்டவர் சபிக்கிறதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்கல. அவனுடைய வாயிலே தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவனுடைய வாயில போடுகிறார். இப்படி போய் தேவன் ஜனங்களை ஆசீர்வதித்து வந்த இந்த பிலேயாமுக்கு ஒரு இடத்துல கூட ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. அவன் போன இடமெல்லாம் அந்த பாலாக்குக்கு ரொம்ப கோபம், அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம். கொண்டு போய் ஜனங்களை சபிக்கிறதுக்காக தானே அவனை கூட்டிட்டு வந்த, இங்க சபி அங்க சபின்னு சொல்லி பலிப்பீடங்களை கட்டி அவனுக்கு எல்லாம் செஞ்சு கூட்டிட்டு போனான். இங்க இருந்து சபி, அங்க வந்து சபின்னு ஒவ்வொரு இடங்களுக்காக. ஆனா ஒரு இடத்திலும் சபிக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் அவனுடைய வாயில அந்த வார்த்தைகளை போடல. அவன் போன இடங்களில் எல்லாம் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட அவன் தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க செய்தவன். இப்படிப்பட்டவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசைனா, இப்படி ஒரு சாட்சியை சொல்றான். என்ன சொல்றானா, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தான். தேவ ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசின ஆசீர்வாதமான வார்த்தைகள், அவர்களை குறித்து தேவன் புகழ்ந்ததான அந்த வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் அவன் கேட்கும் போது அவனுக்குள்ளே அவனை அறியாத ஒரு எண்ணம், சிந்தனை இப்ப வருது. அதனால அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் இங்க சொல்றான், யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், இந்த யாக்கோப்பின் தூளை யாராவது எண்ண முடியுமா? அவங்க திரள் கூட்ட ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன், உங்களை பெருக பண்ணுவேன். இந்த வசனம் அதிகமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 13:16. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். எப்படி ஆண்டவர் பெருக பண்றாருன்னா, பூமியினுடைய தூள், பூமியில இருக்கிற தூள் எவ்வளவு இருக்கும் யாராவது கணக்கு சொல்ல முடியுமா? யாராவது எண்ணி பார்க்க முடியுமா? இங்க அதாவது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பூமியின் தூளை என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியின் தூளை உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் தூளை எண்ண கூடுமானால், பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். உன் சந்ததியை யாராவது பூமியின் தூளை எண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அவங்களால, அதாவது ஆண்டவருடைய சந்ததியை எண்ண முடியும். ஆனா பூமியின் தூளை எண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நிச்சயமாகவே அவர்களை எண்ண முடியாது என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒருபோது, ஏன்னா எப்படி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்திருக்கிறார் சொன்னா, இங்க வசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பூமியின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யாருன்னு கேட்கிறாரு. இஸ்ரவேல்ல அந்த காற்பங்கு நம்ம சொல்லுவோம் இல்ல, அந்த காற்பங்க எண்ணத்தக்கவன் யார் என்று கேட்கிறார். அத கூட நினைச்ச முடியாது, எண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, நீதிமான் மரிப்பது போல நான் மரித்தேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருக்கணும்.
ரெண்டு காரியத்தை கேட்கிறாரு. நீதிமானுக்கு வரக்கூடிய மரணம் எனக்கு இருக்கணும், இரண்டாவது நீதிமானுடைய முடிவு எப்படியோ அந்த முடிவு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் கேட்கிறாரு. ஆனால் இந்த வசனம் சொல்றது யாக்கோபின், அவன் சொல்றான் யாக்கோபின் தோழ என்ன யாராலையும் முடியாது, அது மாத்திரம் இல்ல கால் பண்ண கூட என்ன முடியாது. ஏன்னு சொன்னா இந்த வசனம் சொல்லுது ஆண்டவர் அவர்களை அவ்விதமாய் பலுகி பெருக பண்ணுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது 37வது சங்கீதம் 37வது வசனத்திலே நம்ம விதமாய் வாசிக்கிறோம். வாசிப்போம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். திரும்ப ஒரு சுவாசமா. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு. நீ உத்தமனை நோக்கிட்டு செம்மையானவனை பார்த்துக்கிட்டே இரு. அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கு? சமாதானம். ஏன் ரெண்டு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க யாராலையும் எண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஜனம் அந்த ஜனம். அதனால அந்த ஜனங்களை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னா, அதாவது நீதிமானுடைய முடிவு போல என்னுடைய முடிவு வேணும், அவனுடைய மரணத்தை போல என்னுடைய மரணம் வேணும் சொல்லி இந்த மனுஷன் கேட்டுக்கிறாரு. அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏன் அவர் அப்படி கேட்டுக்கொண்டாரு அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. என்ன? நீங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது நீ நீதிமான செம்மையானவனை நீ பார்த்துக்கிட்டே இரு, கர்த்தருடைய பிள்ளையை நீ பார்த்துக்கிட்டே இரு, அவருடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். அதனாலதான் அந்த முடிவை விரும்புகிறாரு. 116வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்க. 116. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. முடிவும் பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது மரணம். இந்த ரெண்டத்தான் அவரு கேட்டுக்கொண்டார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் போது என்னடா மரணத்தை குறித்து பேசுறாங்க, முடிவை குறித்து பேசுறாங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க பயப்படலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு முடிவை குறித்தும் அதாவது மரணத்தை குறித்தும் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள். ஆகையினால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எப்போதும் ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வதிப்பேன், நடத்துவேன், கொடை இருப்பேன், போகும்போது வரும்போது கொடை இருப்பேன், மாம்பழத்தை தொட்டியை ஆசீர்வதிப்பேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் நம்முடைய இறுதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. சிக்ஷித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சிக்ஷித்து போதிக்க முடியாத எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காரியங்களை ஆண்டவர் கொடுக்கல. சிலருக்கு சிக்ஷிக்கக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கார், சிலருக்கு அன்போடு பேசும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கார். ஒவ்வொரு விதமாய் தேவன் பயன்படுத்துகிறார். ஆகையினாலே இந்த காலங்களில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம அதாவது என்னத்தை சிந்திக்கிறோம்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் விரும்புறது ரெண்டு காரியம். என்னன்னா, உயிரோடு இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல நம்ம பிறந்தோம், அதாவது நமக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முடிவு நாட்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில எத்தனை வருஷமோ எத்தனை நாட்களோ ஒருத்தர் சொல்ல முடியாது. அவன் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய காலங்களை அவர் கரத்திலே வைத்திருக்கிறார். நம்முடைய காலங்களை அவர் நிர்ணயித்து அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால எவ்வளவு வருஷமோ எவ்வளவு காலமோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய முடிவை குறித்து நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் கடந்து போகணும். நம்ம மரணம் தான் நம்முடைய வாழ்க்கையில முடிவு அல்ல. நமக்கு மரணத்துக்கு பின் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த முடிவுக்கு பின் இன்னொரு வாழ்க்கையை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த மரணம் முடிவு அல்ல. இங்க இந்த மனுஷன் கேட்டுக்கொண்டார், அதாவது நீதிமானுடைய மரணமும் நீதிமானுடைய முடிவும் ரெண்டு காரியம். நீதிமானுக்கு ஒரு முடிவும் இருக்கிறது, நீதிமானுக்கு ஒரு மரணமும் இருக்கிறது. இது ரெண்டு மரணமா முடிவா? ஆனா எது இருந்தாலும் அது மாதிரி எனக்கு இருக்கணும்னு சொல்லி இந்த மனுஷன் வேண்டிக் கொண்டானே தவிர ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லை. ஆனா ஏன் அப்படிப்பட்ட ஒரு முடிவையும் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தையும் அந்த மனுஷன் எதிர்பார்த்தான்னா, நீதிமானுடைய அதாவது மரணம் அதாவது முடிவு அவனுக்கு செம்மையானது, அவனுடைய முடிவு செம்மையானது என்று தாவீது எழுதுகிறார். அடுத்தது இங்க நம்ம வாசித்தோம், கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய மரணம் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அருமையா இருக்கிறான். யோசித்து பாருங்க, ஒரு தகப்பனுக்கு அந்த மனுஷனுடைய மரணம் அருமையா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல கண்ண மூடுனா நம்ம எங்க கண்ணத்துல இருக்கிறோம்? ஆண்டவருடைய பாதத்துல.
அவருடைய ராஜ்யத்துல கண்ணு திறப்போம். அப்படி ஆனா நம்ம கண்ணு திறக்கும் போது யாரை பார்ப்போம்? அவரோடு கூட நாம் இருக்கிறோம், அவர் நம்மோடு கூட இருப்பார். அது எவ்வளவு பாக்கியமான காரியம். அதனாலதான் அது ஆளுடைய பார்வையில அது பிள்ளைங்க எப்ப வருவாங்க? நம்ம பிள்ளைங்கெல்லாம் வெளியே இருக்காங்க, வெளியூர்கள்ல இருக்காங்க அப்படின்னா தாய் தப்பமா எவ்வளவு ஆட்சியோடு பிள்ளை எப்ப வருவான், மகன் எப்ப வருவான், மகன் எப்ப வருவா? அந்த நாட்கள் இப்பெல்லாம் நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? பேரண்ட்ஸ் வெளியூர்கள்ல வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட வெளிநாடுகளில் இருக்கிற தூரத்துல இருக்கிற பிள்ளைங்கலாம் ஒரு நாள் பயன்னு சொன்னாங்கன்னா அவங்க எப்ப வருவாங்க? அந்த பயம் நாள் எவ்வளவு சந்தோஷம் அந்த பெற்றோர் எதிர்பார்க்கிறாங்க. அது போல பல தகப்பங்கள் உலகத்துல உருவாக்கி பல பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், துன்பங்கள், பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே பல தகவல் தம்முடைய பிள்ளைகள் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறார். அந்த நாள் வரும்போது, தேவன் குறித்த அந்த நாள் வரும்போது, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு கூட போகும்போது அந்த சந்தோஷம் எவ்வளவு இருக்கு. அதனாலதான் அந்த நாள் அருமையான இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் புத்தகம் 28வது அதிகாரம் 14 வாசிப்போம். அவருடைய 28:14. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது நம்முடைய ஜனங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் இவ்வளவு அழகாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஜனங்களை, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தேவ ஜனங்கள், அவர்களை தூரம் போல தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை இடம் கொண்டு பெருகும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை ஆண்டவர் நினைச்சுகிறார்னா அழகா நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய காலங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். அதனால நீங்க அந்த ஜனங்களை சபிக்க வந்த பிள்ளையாவுக்கு அந்த ஜனங்களை பார்த்தோட ஒரு பெரிய ஆசை, அந்த நீதிமானுடைய மரணம், அவருடைய முடிவு. கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து அவன் எதிர்பார்க்கிறது தான். புத்தகம் 57ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம இதுமாய் வாசிக்கிறோம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நீதிமானுக்கு முடி வச்சிருக்காரு, ஆண்டவரோடு எடுத்துக்கொள்றாரு. அவங்க எடுத்துக்கொள்ள நேரத்துல போறாங்க. ஆனா உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அதை குறிச்ச சிந்தனையோ அதை குறிச்ச அறிவோ இருக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தேவன் ஒரு முடிவை வச்சிருக்கிறாரு. அந்த முடிவை குறிச்சு ஒருத்தர் யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ இல்லை. அதனால அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். மரணம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அது கொஞ்சம் மாறி தோணுது. ஆனா நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. புத்திமான்கள் என்ன செய்யறாங்கன்னா கடந்து போறாங்க. யாரும் அந்த முடிவை குறித்து யோசிக்கிறதோ சிந்திக்கிறதோ இல்லை. 3 நாட்கள் வருடத்துக்கு அந்த உலகத்துல அதிகமான தீங்கு கடந்தவர்களுக்கு முடிவாக அந்த நம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அவருடைய முடிவு. அதனால அதை குறித்து கலந்துடைய அவசியம் இல்லை என்பதுதான் அதனுடைய முடிவு. 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 53-57 வரைக்கும் அந்த வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 15:53. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுக்குரியதாகிய ஒன்று அழியாமையும், சாவுக்கு ஏதுவான ஒன்று சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழிவில்லாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று. என்ன அழகான வார்த்தை! அழிவுக்குரியதாக ஒண்ணு அழிவில்லாத பெற்றுக் கொள்வது மரணம் அப்படின்னு சொன்னா, அது முடியும்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த மனுஷன் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள்ள இருக்குது? எப்படி ஒரு எதிர்பார்ப்பு அந்த மனுஷன் எதிர்பார்த்தாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய இந்த மாம்ச சரீரம் அழிவுள்ளது. இந்த அழிவுள்ளதாகிய அழியாமையும் சாவுக்குரியதான இந்த சரீரம், அந்த சாவுக்குரியதான இந்த சரீரம் சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது இந்த மரணம், இந்த உலகத்துல நம்ம மரணம் பேசுறோமே, இந்த மரணம் என்ன செய்யுதுன்னா
ஜெயமாக விரும்பப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெயமாக விரும்பப்படுகிறது. அப்படியானா அது எவ்வளவு மேன்மையான ஒன்று. அவர்களுக்காக யார் கவலைப்பட முடியும், யார் பயப்பட முடியும்? சொல்லுங்க. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அதனால இதை குறிச்சு கவலைப்பட அவசியம் இல்லை. 2 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இந்த வீடு பூமிக்குரிய கூடாரம், இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த கூடாரம் நமக்கு தேவை. அப்ப பூமிக்குரிய கூடாரமாக்கி இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீட்டை குறிச்சு நம்ம கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த வீட்டுல இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா இந்த வீட்டுக்குள்ள இருந்து நம்ம அழிவை நம்ம சந்திக்கணும். ஆகையினால இது அழிவுக்குரியது, அழிவுக்குரியதான இந்த வீடு அல்ல, கைவேலை அல்லாத நித்திய வீடு ஒன்றை, அந்த நித்தியம் சொல்லும் போது அழியாத ஒரு வீட்டை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகையினால அந்த அழியாத வீட்டை நாம் தரிசிக்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ள அங்கே நாம் கடந்து போகும்படியாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மரண பயம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். இது எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ தெரியாது, எந்தெந்த சூழ்நிலைகளில் இருந்து கேட்கிறீங்களோ தெரியாது. ஒருவேளை வியாதிப்படுத்தில இருக்கலாம், ஒருவேளை பலந்தமான சூழ்நிலைகள் நீங்க இருக்கலாம். இன்றைக்கு நிறைய மக்கள் மரண பயத்தினால வாசிக்கும் போது, அதாவது ஜீவக்கான முழுவதும் மரண பயத்துக்குள்ளான நம்மை விடுதலையாக்கும்படிக்கு இயேசு அப்படியானு சொல்லி எழுதி இருக்கிறாரு. ஆனால் ஜீவகாலம் முழுவதும் மனுஷனுக்கு மரண பயம் என்பது ஒன்று மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாருக்கும் அந்த மரண பயம். ஆனா தேவனை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரோடு கூட இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மரணம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, அவருடைய மரணம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, அவருடைய முடிவு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா, அவர் தேவனுடைய பாண்டிய அருமையாக இருக்கிறது. தேவன் அவர்களை விடுத்துக் கொடுக்கிறார் என்று சொல்கிறது. ஆகையினால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மாத்திரையா பேசணும் என்னன்னா, திடீர்னு சொல்லி ராத்திரி போகிறவங்க காலையில எழுந்திருக்க முடியல. அவங்க எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த கூட்டத்துல இருந்தாங்களோ, எத்தனை பேர் ஆயிரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க தெரியாது. அதனால்தான் சொல்லுறது தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுறது சொல்லி, ஆயத்தம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போது இருக்க வேண்டும், தேவனை தரிசிக்க, தேவனை சந்திக்க. ஏனென்றால் நிரந்தரமான உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிரந்தரமான வாழ்க்கையில ராத்திரி நம்ம கண்ண முடி தூங்கலாம். அப்படின்னா எல்லாம் கண்ண முடி பழகிட்டு போறாங்க என்னுடைய காலையில அவருடைய காலையில. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மற்ற எதிர்பாராத சூழ்நிலைகள் கடந்து வந்து ஜனங்களை தொழிலால் மாறிக்கொண்டு போகிறது. எந்தெந்த சூழ்நிலையை எப்படிப்பட்ட நல்ல சந்திக்க ஆய்வரா இருந்தார்களோ, யாரெல்லாம் ஆயத்தில்லாமல் போனார்களோ அவர்கள் நான் நித்திய அழிவுக்கு கடந்து போவாங்க. யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாடினால ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நடக்கிறவர்களுக்கு இந்த உலகத்துல முடிவு சமாதானம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அவருடைய முடிவு என்னுடைய பார்வையை அருமையாக சொல்லி பார்க்கிறோம். அதுதான் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வசனங்களை நாம் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். இருந்த ஒரு வழியா நான் இப்பொழுதே நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. தேகத்தை விட்டு பிரிகிற காலத்துல பான பலியாக வார்க்கப்படுகிற ஒரு நிலைமை அநேகருடைய சரீரத்திலே கடைசி சூழ்நிலைகளிலே பலவிதமான வியாதிகள், சரீர உபாதைகள், அநேகரை இன்றைக்கு பல உணவுகளில் போராடி கொண்டிருக்கிறவர்களை நாம் கேள்விப்படுகிறோம், நாம் பார்க்கிறோம். கடைசி நேரங்களிலே அவர்கள் உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் பலவிதமான உபாதைகளாக இருக்கிறாங்கடா, கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இதுக்கு பொருள் சொல்றாரு, நாம் தேவத்தை விட்டு பிரிகிற அந்த நேரம் வந்திருக்கு.
சொல்லுது? நல்ல போராட்டத்தை போராடினேன். அதாவது நான் வேதத்தை விட்டு பிரிகிற காலம் வந்துருச்சு. ஆனா இது வரைக்கும் நான் என்ன செய்தேன்? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை என்ன செய்திருக்கேன்? காத்து கொண்டிருக்கேன். எனக்கு தெய்வம் ஒரு ஓட்டத்தை வச்சாரு. அந்த எது வரைக்கும் நான் ஓடணுமோ அது வரைக்கும் நான் ஓடி வந்துட்டேன். என்னுடைய விசுவாசம் என்னுடைய கருத்துல கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் என்ற பெயரை, அந்த விசுவாசம் என்ற ஒன்றை நான் காத்து கொண்டிருக்கிறேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். ஆண்டவருடைய பிரசனம், அவரை சந்திக்கிறார். ஆண்டவருடைய பிரசனம் தேவனை சந்திக்கிறது. தேவனோடு இணைக்கப்படுகிற மனுஷன் உலகத்து ஓட்டத்தை அவன் முடிக்கும் போது தேவனோடு அவன் இணைக்கப்படுகிறான். அப்படி அந்த பிரசனத்துக்குள்ளே வருகிற யாவருக்கும் எழுதுகிறார். நான் நினைச்சோம் அவருக்கு மட்டும்தான் அப்படி ஒரு வார்த்தை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசையிலே, அப்படிப்பட்ட விருப்பத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதான வார்த்தை இதுதான். எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசனமாகுதல யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன், அதாவது ஓட்டத்தை முடித்தவர்களுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? நீதியின் கிரீடம் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் அந்த கிரீடம் சூடுகிற அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? ஜீவ கிரீடம் சூடும் நேரம். என்ன பேரின்பம்! ஜீவனோடு சூடும் நேரம். என்ன பேரின்பம் என்று சொல்லி ஒரு பரிசுத்தவான் பாடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பேரின்பம் ஜீவ கிரீடத்தை தேவனுடைய சிரசை சூடுகிற நேரம். அப்படியானால் அது கஷ்டமான ஒரு அனுபவம் நம்ம சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் இயேசுவோடு கூட நடக்கிறது பிள்ளைகள் அவருடைய பிரசனமாக விரும்புகிறார்கள். நல்ல ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறவர்கள், ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறதான ஆசீர்வாதம், தேவனால் கொடுக்கப்படுகிறதான மகத்துவம், தேவனால் கொடுக்கப்படுகிறதான மகிமை எப்படிப்பட்டது? திரையாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எதிர்பார்க்கும் முடிவை விரும்பணும்னு சொன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் செல்லங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான பரிசுத்தவான்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான மேன்மை இதுதான். இடைப்பட்ட விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டது. அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றது. கர்த்தருக்குள் யார் யார் ஆண்டவருக்குள் மரிக்கிறார்கள், ஆண்டவருக்குள் பிறந்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், அவருடைய ரத்தத்தினாலே கருதப்பட்டவர்கள், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவோடு உலக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். இந்த வசனம் சொல்லுகிறது அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல். இப்படிப்பட்டவர்கள் மரிக்கும் போதும் அவங்க எப்படி மரிக்கிறாங்க சொன்னா கர்த்தருக்குள்ளே மரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது கர்த்தருக்குள்ளே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வசனம் சொல்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தது எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவர் வெற்றி சிறக்க செய்கிறார். நிறைந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் சக்கர நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாக இருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா கிறிஸ்தவுக்கும் தான். அந்த கிறிஸ்தவுக்குள் என்ற வார்த்தை நிறுவனங்களை பண்ணி எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அவர் ஒரு மனுஷன் கிறிஸ்தவுக்குள் வந்த போது அவருக்குள் இருக்கிற அத்தனை நன்மைகளையும் மேன்மைகளையும் அவன் அனுபவித்து வருகிறதுனாலே இந்த உலகத்தின் பாடல்கள் நம்மை மாற்றம் செய்ய முடியாது. அறிஞாறு கத்துடைய பிள்ளைகளை யார் யார் இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், இழப்புகளாக இருக்கலாம், துன்பங்களாக இருக்கலாம். அதனால தான் கவுல் தைரியமாக சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் முகத்தவமோ துன்பமோ வியாதியமோ பசியோ வெள்ளமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தான் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டார்கள். நாம் விஷயத்திற்கு சொல்கிறாரே, நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று சொல்லி
அவ்வளவு தைரியமாய் சொல்கிறார். அதற்கு காரணம் என்ன? அந்த கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவங்கள் அவருக்குள்ளே இருந்தபடினால இன்றைக்கு அதாவது நீங்கள் நாம் நம்முடைய ஓட்டத்திலே நாம் என்னவா ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய முடிவை குறித்து நமக்கு என்ன சிந்தனை, நமக்கு என்ன யோசனை, நம்ம எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் எப்படிப்பட்ட முடிவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது பணத்துக்கான ஆசை வச்ச ஒரு மனுஷன் தேவ ஜனத்தை துன்ப அதாவது தேவ ஜனத்தை அதாவது சபிக்க போன ஒரு மனுஷனுக்கு இருந்த எதிர்பார்ப்பு என்ன? நீ அதாவது நான் வந்து நீதிமன்றம் போவதற்கு என்னுடைய முடிவு, அவனுடைய மரணம் போல எனக்கு ஒரு மரணம் வேணும், நீதிமன்றைய முடிவு போல எனக்கு முடிவு வேணும்னு சொல்லி அந்த மனுஷன் எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எப்படிப்பட்ட ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம். நீதிமான் மறிப்பது போல நான் மறித்தேனாக, அவருடைய முடிவு போல எது முடிவு இருப்பதாவே என்று சொல்லி அவன் அறிவித்தானே. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நீதிமானுடைய மரணத்தையும் நீதிமானுடைய முடிவையும் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோமா? முடிவு என்பது என்றைக்கு யாராலும் நாம் சொல்லக்கூடாத ஒரு காரியம் ஆகினாலே அப்படிப்பட்ட ஒரு முடிவை நோக்கி தொடர்ந்து வருவோம். கத்துடைய பரிசுத்த ஆண்டுடைய மரணம் அவருடைய பார்வையை அறிவிப்பாங்க. ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன சொல்றாங்க? கற்றோர்கள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். வேற ஒன்றையும் உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஆனா அதுக்காக என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிற இந்த வருஷத்துல, என்னென்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இந்த வருஷத்துல என்ன இந்த பசங்க தெளிவா சொல்லு. அவங்க அதாவது கட்டுடைய பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைங்க அவங்களுடைய மரணம் அவங்க கட்டுக்குள்ள மதிக்கிறாங்க. அவங்க பாக்கிட்டு அவங்க இந்த உலகத்துல போக முடியாது. அவர்கள் கிரியைகள் அவர்களோடு கூட போகும். இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள் வரைக்கும் எப்படிப்பட்டதான கிரியைகளை நடத்திக்கிறவர்களாக இருக்கிறோம். உன்னுடைய கிரியைகள் எந்தமாக இருக்கிறது, அது தேவனுடைய பார்வை எந்தமாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஏதோ உலகத்திலிருந்து பெரிய காரியங்களை நம்ம கொண்டு போவது போல இன்றைக்கு ஓடி 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 சம்பாதித்து சொத்தை சேர்த்து இந்த வங்கியில அந்த வங்கியில இந்த பேங்க்ல அந்த பேங்க்ல இந்த அந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாதித்து வைத்து அதையெல்லாம் யாருக்கு விட்டுட்டு போறோம், யாருக்கு அதெல்லாம் விட்டுட்டு போறோம், இந்த நெருங்கி எடுத்துட்டு போறோம். இப்படிப்பட்ட சிந்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானா இந்த உலகத்தை தேவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பகிர்ந்து கொடுத்து ஜீவனங்களை நாளெல்லாம் வேலைக்காக நாம் தொடர்ந்து செயல்பட்டு நாம் இந்த உலகத்திற்கு போகும்போது நாம் கிரியைகளை எடுத்துக்கொண்டு நாம் மனுடைய ராட்சியத்துக்கு போவோம் என்ற அந்த நம்பிக்கையில ஓட முடியும் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசியை கத்துடைய பிள்ளையை இந்த வார்த்தைகள அருமையான நாளிலே நமக்கு அனுப்பி இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட நிலைமையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 22:17 வாசிக்கும். ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு அழகா இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறதா இருக்கிறபடினால் அவர் சொல்லிட்டார் இல்லையா? அவர் சொன்னா செய்கிற ஆண்டினால நாம ஆசீர்வாதத்தை தேடிட்டு எங்கேயும் போடலாம். பூமியில அதாவது உன்னுடைய சந்ததி ஆபிரகாமுக்குள்ள உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். உன்னுடைய சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல நான் விருத பண்ணேன், இப்பெல்லாம் உனக்கு செய்யறேன். அப்படி இருக்கும் போது இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த உலகத்துல இருக்கிற பணத்தை, உலகத்துல இருக்கிற சொத்தை, உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க நோக்கி ஓடிட்டு இருப்பீர்களா? அருமையான தெய்வீக பிள்ளைகளை நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? வெள்ளாம போலதான் நம்முடைய நிலைமை மாறும். அதனால நீங்க துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன்.
நீதிமானுக்கு அவருடைய மரணத்தை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல நான் பண்ண என்னுடைய ராட்சியத்திலே கண்களை திறப்பேன். எப்பொழுதும் பெரிய நம்பிக்கை நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கையுடன் இருக்கிறார். 2 வாசிப்போம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். நீதிமானுடைய மொழி சீனியோர் சொல்றாரு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை செய்ய கொண்டு வரும்போது அவன் வயது முதிர்ந்த அனுபவத்தில் இருக்கிற தேவனுடைய அந்த மனுஷன் அந்த குழந்தையான இயேசுவை பார்த்து அவர் சொல்றாரு, இப்ப நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்னன்னு சொன்னா, அதாவது எனக்கு சொல்லப்பட்டது இயேசுவை பார்க்கறதுக்கு முன்னால உனக்கு மரணம் கிடைக்காதுன்னு சொல்லி, அதனால உங்களுடைய லட்சியத்தை கண்கள் கண்டதே, இந்த லட்சியத்தையுடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி அந்த மனுஷன் சொல்றாரு. எனக்கு அதாவது இது போல என்னுடைய வாழ்க்கை, இது போல என்னுடைய வாழ்க்கை, இது போல சமாதானத்தோடு போகிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவு இப்படிதான் இருக்கணும், சமாதானத்தோடு ஓடிக்கொண்டிருக்கணும். எங்களுக்கு என்னுடைய ஓட்டம் முடித்தால் என்னைக்குதான் இருக்கும்னு சொல்ல முடியாது, நாளைக்குதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஆண்டுடைய வருகையை நீங்கள் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, அது வரைக்கும் தேவனை நடத்தி கொண்டிருக்கவும் இருக்க முடியும். ஆண்டவர் யாருக்கு எப்படி எப்படி நேரம் இருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியாது. அது ஆண்டுடைய வருகையா இருக்கிறார். ஆண்டு இந்த உலக ஓட்டம் வாழ்க்கை கூடிய நாம் எதுவாய் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளை தேவன் சமாதானத்தோடு கூட போக புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணையத்தை என் கண்கள் கண்டது. கொடுக்கப்பட்டதே அது எனக்கு போதும். ஏன்னா இந்த இயேசு மூலமாக உலகத்துக்கு ரட்சிப்பு என்று வரப்போகிறது. அதனால ரட்சிப்பு வரல, அதை பார்க்கல, இயேசு நல்வாழ்வு போக. ஆனா அந்த ரட்சணத்தை கொண்டு வரக்கூடிய இயேசு அவருடைய கண்கள் காணும்போது அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டதே இப்போதைய வாழ்க்கையில சமாதானத்தோடு எவ்வளவு அருமையான வாழ்க்கை, அருமையான நமக்கு பிள்ளைகளிக்கப்பட முடியாத ரட்சிப்பை நாம் அடையத்தக்கதாக நாம் என்ற மகிமையான சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை இப்போது மேன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் எப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய முடிவை குறித்து நமக்கு இருக்க நம்பிக்கை என்ன? 1:3-21 இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால மனுஷருக்கு செல்லக்கூடாது, மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்கள் எல்லாம் உங்களுடையது. அதனால மனுஷனை குறிச்சு ஒருத்தர் இந்த உலகத்துல நம்ம மீண்டும் பாராட்டு அவசியம் நமக்கு இல்லை. ஆனா அது அப்படி 1:21 வாசிப்போம். பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவன் ஜீவனாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் சாவு எப்படி இருக்குன்னா ஆதாயமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1:13. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த வாசித்தோம். அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசத்தை குறித்து நம்ம வாசித்தோம். அதே போல இந்த கர்த்தராகிய பெருதல் சொல்றாரு, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைவு கொள்ளத்தக்க ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். வச்சுட்டு போயிட்டாங்க, நமக்கு ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா எங்க முடிவெல்லாம் இந்த பாருங்க,
என்னுடைய கடைசி அனுபவம் எல்லாம் பாருங்க, நாங்க எப்படி ஓடணும், என்ன செஞ்சோம், என்ன பண்ணோம்னு சொல்லி இதெல்லாம் நீங்க பார்த்துடுங்க. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில இப்படி வாழ்க்கையில ஓடி முடித்த தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு முன்மாதிரிகளாக நமக்கு சில காரியங்களை வைத்து போயிருக்காங்க. அதனால இன்றைக்கு இந்த மனுஷன் கேட்டார், நீதிமானுடைய மரணத்தை போல எனக்கு நீதிமான் மறிப்பது போல நான் மறித்தேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக அப்படின்னு சொல்லி வேண்டிக்கொண்டான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு முடிவு, அப்படிப்பட்ட ஒரு மரணம் அவனுக்கு இல்லை. தேவ சனங்களை விடர செய்கிறவனாக அவனுடைய பிள்ளைய கூலிக்காக என்ன செய்தானா, தேவனுக்கு விரோதமான செயலை இஸ்ரவேலை பாவம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளையம் தவறுகளான காரியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த போனோம். அவர்களை விட செய்கிறவனாக இருந்தான் என்று அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே அவனுடைய முடிவு, அவன் எதிர்பார்த்த முடிவு அங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலக போக்குகளை ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய முடிவு வரும்போது நாம் எவ்விதமான முடிவுகளை கடந்து போவோம், எப்படி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை எந்த மாதிரி இருக்கிறது, சிந்திக்கிற ஒரு சிந்தனையை தேவர் உங்களுக்கு தருவதாக அந்த கருத்தை அர்ப்பணித்து செலுப்போம். செலுப்போம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். துவக்கம் என்று ஒன்று உண்டான, முடிவு என்று ஒன்று உண்டான, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கத்தையும் ஒரு முடிவையும் தேவரை வைத்திருக்கிறேன். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி அந்த சாதம் ஞானி எழுதியிருக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நீர் காலங்களையும் சமயங்களையும் ஞானித்து வைத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த கடைசி நாட்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என்றைக்கு உலகம் போட்ட முடியும் என்று சொல்லி நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம். கிருபையின் காலத்திலேயே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற கிருபையின் நாள் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களுக்கு கொடுத்ததான அந்த மகத்துவமான சந்தர்ப்பத்தை எங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ள கற்றுக்கிறவர்கள். ஆண்டவரே, அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் அலட்சி பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, கூலிக்காக ஆண்டவரை உங்களிடத்தில் இருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொடுக்கிறவன் இருந்தான் என்று சொல்லி வாசிப்போம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் பணத்துக்குனால் உணர பிரயாசப்பட்டான். அவன் உணர்த்திலே அவன் கண்திறக்கப்பட்டவன் என்று சொல்லி அறிக்கைச்சினான். ஆனாலும் அவன் கண்திறக்கப்பட்டவன் இருந்தார். அவனுடைய முடிவு அவன் எதிர்பார்த்த முடிவு அல்ல. தேவ ஜனங்களின் விவரமாக இருந்த ஒரு மனுஷனால் ஆண்டவரை அவனுடைய பாவத்திற்கு நாங்கள் எதிர்ப்பை பார்ப்போம். ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பிள்ளைகளாக நாங்கள் இதை அறிந்து ஆண்டவரை உணர்வதை அந்த வெவ்வேறு கூட்டத்தை நம்பிக்கையுள்ளவர்களாக நாங்கள் தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளே இருக்கிறதான அந்த மகத்துவமான ஆண்டவரை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் ஓடி அந்த நித்திய மகிழ்ச்சியும் நித்திய ராட்சியத்தையும் ஆண்டவரை மீறிய கிரீடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபையை தந்து வாழ்கள். எல்லாத்தையும் நடத்தி மகிழ நமக்கு கொடுக்க ஒவ்வொரு இந்த நாளிலே இந்த சங்கீத தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்திடம் என்ன செய்து விடக்கூடாது, இழந்து போய்விடக் கூடாது. நாம் ஆன்லைன் மூலமாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம தேவனுக்காய் எழுந்து ஓடணும். கர்த்தர் சொல்கிறார், நான் அதிசயமானவர். அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய வார்த்தை ஒன்றாகிலும் தரையில விழவே தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் முதலாவது கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Only the power of God which unites us together. அவருடைய கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார். கர்த்தர் இனிமேலும் வேறு
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்ல போகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உறுதியாக இருந்துள்ளார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். நீங்க மூட்டு வலியால அவதிப்படுறீங்களா? கீழே உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியலையா? அடிக்கட்டில் ஏற முடியலையா? காலை தூக்கி வைக்க சிரமமா இருக்கா?